வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 63rd லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் பார்ட் 9 இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிளில் லிபர்ட்டி அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லிபர்ட்டி அப்படின்றதுக்கான தமிழாக்கம் என்னென்னா, தன் செயல் உரிமை அப்படின்றது சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக சொல்லணும்னா சுதந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்திய குடிமகன்களுக்கு எதுக்கெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் நீங்கள் தன் செயல் உரிமையாக எடுத்து செயல்படலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் சம்மந்தமான சில பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் சோஃபா நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்தை 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க், ஃபர்தராக இந்த சாப்டரை 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், Part 2 Making of the Constitution, Part 3 Salient Features of the Constitution. ஸோ இந்த 3 பார்ட்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். Part 4 Preamble of the Constitution தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 18 வீடியோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்ற 2 மேஜர் டிவிஷன்ஸில் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஆரம்பித்து ரெப்ரசன்டேஷன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா 3 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா விதமான சேலியன்ட் ஃபீச்சர்ஸுமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் 6 கிரிட்டிசிசம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ் அண்ட் சோர்சஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 பார்ட்ஸ்க்குமே நான் தனித்தனி குவிசஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கான எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அஸ் அ பிளேலிஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன டாபிக் வேணாலும் ரெஸ்பெக்டிவ் பிளேலிஸ்ட்குள்ளே போய் நீங்கள் டாபிக் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்பு தான். டெக்ஸ்ட் ஆஃப் தி ப்ரியாம்பிள், இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிள், கீவேர்ட்ஸில் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஜஸ்டிஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ், ப்ரியாம்பிள் அண்ட் அமெண்டபிலிட்டி தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குவிஸ் 4 அப்படின்றது சம்மந்தமாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் வி கேன் கோ ஃபார் தி 4th பார்ட், யூனியன், ஐ மீன் 5th பார்ட் வரும். யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கான லிபர்ட்டி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தன் செயல் உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்படி இல்லைன்னா சுதந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டீட்டெயிலாக இது சம்மந்தமாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். The term liberty means the absence of restraints on the activities of individuals at the same time providing opportunities for the development of individual personalities. So இதான் definition provide பண்ணியிருக்காங்க. First sentence என்னன்னா, absence of restraints on the activities of individuals. ஒரு தனி நபர் தன்னுடைய செயல் செய்யும் போது யாருமே அவரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. அந்த தடுத்தல் அப்படின்றதுலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனி மனிதன் தன்னுடைய செயல்களை சுதந்திரமாக செய்ய முடியும். யாருமே அவரை போய் இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உரிமையை கொடுக்கறது தான் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ், எல்லாருக்குமான சரிசமமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது லிபர்ட்டியோடைய லட்சியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ லிபர்ட்டி அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு மனிதன் தன்னோட செயலை செய்யும் போது யாருமே தடுக்கக்கூடாது, அந்த தடுத்தல் அப்படின்றது விடுவிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லிபர்ட்டி. அதே நேரத்தில் எல்லா மனிதனுமே தன்னுடைய பர்சனாலிட்டியை, ஆளுமைகளை வெளிப்படுத்துறதுக்காகவோ டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடியதான் லிபர்ட்டி. ஸோ ஒரு மனிதன் தான் சுதந்திரமாக தான் நினைக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்லும் போதோ, தான் என்ன செய்யணும்னு நினைக்கும் போது அதை வெளிப்படையாக செய்யும் போதும் அவருடைய பர்சனாலிட்டி அவரால் டெவலப் பண்ணிக்க முடியும். இல்லை இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்லை இவங்களுடைய பெர்மிஷன் நம்ம கேட்கணுமா, இப்படிப்பட்ட குழப்பங்கள் வரும்போது அவங்களால அதை தாண்டி மேலே செயல்படுத்த முடியாது. அதனால் இந்தியாவில் எல்லா மனிதனுக்குமே தன் செயல் உரிமை, தான் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த செயலை செய்யக்கூடிய விருப்பம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பரிபூர்ணமாக செய்யலாம், யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் லிபர்ட்டி மூலமா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கான்செப்டாக இருக்கே, அப்போ எந்த மனிதன் நினைச்சாலும் எதை வேணாலும் செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நிச்சயமாக வந்திருக்கும். அதுக்கும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. எந்த விஷயங்கள் செய்யலாம், எதை செய்யக்கூடாது, அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த உரிமை வந்து முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு பாயிண்ட் வந்து பின்னாடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க.
நீங்கள் முதல்ல லிபர்ட்டி தன் செயலுரிமை அப்படின்ற கான்செப்டோடைய மெயின் டெஃபினிஷன் என்னன்ற தெரிஞ்சுக்கோங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆன் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு தனி மனிதன் தன்னுடைய செயல்களை பரிபூர்ணமாக தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்யலாம், யாருமே அவரை தடுக்க முடியாது. அதே நேரத்தில் தன்னுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இதை அவரை எடுத்துக்கலாம், தன் செயலுரிமையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the preamble secures to all citizens of Indian India liberty of thought, expression, belief, faith and worship. ஸோ இது நம்மளோட ப்ரியாம்பிள்லேயே கொடுத்துருப்பாங்க. லிபர்ட்டி அப்படின்றத நாங்கள் கொடுக்குறோம், எந்த அடிப்படையில் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, இல்லை எந்த அடிப்படையில் நீங்கள் தன் செயலுரிமையை அனுபவிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தாட், சிந்தனை, நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையில் தன்னுடைய தாட்டில் என்ன வருதோ அதை அந்த மனிதன் சிந்திக்கலாம். இதை நீ சிந்திக்கக்கூடாது, இதுதான் நீ சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே உங்களை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. உங்களுக்கு என்ன மாதிரியான சிந்தனைகள் வருதோ அதை நீங்கள் சிந்திக்கலாம். ஸோ தாட்டுக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான சுதந்திரம் வந்து இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எக்ஸ்பிரஷன். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, ஒரு விதத்தில் அதை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க, அதை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்த நீங்கள் பண்ணலாம். உணர்ச்சி வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்றது உணர்ச்சி வெளிப்பாடு, அதுக்கான ஒரு சுதந்திரமும் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன் சம்மந்தமாக எனக்கு வந்து ஒரு கருத்து வந்திருக்கு, அதை நான் வெளிப்படுத்தலாமா, இல்லை இந்த மாதிரி செஞ்சால் நல்லது, மக்கள்கிட்ட இந்த பயம் போகும்னு நான் நினைக்கிறேன், இந்த விஷயத்தை நான் கன்வே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணலாம். நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கன்வே பண்ணலாம். விமர்சனங்கள் ஏதாவது இருந்தாலும் நல்ல முறையில் அதை நீங்கள் விமர்சிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம். பட் அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எதுனாலும் செய்யலாம். நல்லது மட்டும்தான் சொல்லணுமா, விமர்சனங்கள் தான் சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் அதுக்கும் இந்தியாவில் அனுமதிகள் இருக்குது. பட் அதுவும் நீங்கள் ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட்ஸை பயன்படுத்தி செய்ய முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிலீஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிலீஃபும் ஃபேத்தும் மோரலஸ் சேம் தான், பட் ஆழமான ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது. நீங்கள் தெளிவாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். பிலீஃப் அப்படின்றது என்னன்னா, ரெண்டுமே நம்பிக்கை அடிப்படையில் இருக்கக்கூடியது தான். பிலீஃப்க்கு வந்து ப்ரூஃப் தேவைப்படும். எனக்கு இது இருந்தால் தான் நான் வந்து இதை ஒத்துப்பேன், நம்புகிற விஷயம்தான். பட் அந்த பிலீஃப்க்கு வந்து ஒரு விதமான ப்ரூஃப் தேவைப்படும். இதை எனக்கு முன்னாடி நிரூபிச்சு காமிங்க, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது பிலீஃப் அப்படின்றது வரும். நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லை ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் நம்பிக்கை வருது அப்படின்னா அதுக்கு பேர் பிலீஃப். இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும்னா, மென்டல், அதாவது நம்மளுடைய மைண்ட் இருக்கு இல்லையா, நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லுதோ அது வந்து நம்ம நம்பக்கூடியது. மைண்ட் எப்பவுமே வந்து ஒரு ப்ரூஃப் இருந்தால் தான் நம்பும். எதுவுமேலாம் வந்து ஒரு இன்ட்யூஷன் அடிப்படையில் நம்பவே நம்பாது. எனக்கு இதுக்கான ப்ரூஃப் இருக்கா, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பிலீஃப். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இந்தியாவில் இருக்குது. ஃபேத் அப்படின்னா என்னன்னா, இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ப்ரூஃபே இல்லை, இப்போ கடவுள் இருக்காருன்னு எல்லாருமே நம்புகிறோம், கடவுளை வழிபாடு நடத்திட்டு இருக்கோம், ஆனால் இது வரைக்கும் கடவுளை யாராவது பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அதை உணர்றாங்க. ஸோ உணர்ச்சி அப்படின்றத உங்களால் ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியாது, அது உணர மட்டும்தான் முடியும். அந்த உணர்தல் அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கையை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃபேத் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபேத் அப்படின்றது மனசு சம்மந்தப்பட்டது. மனசுக்கு எப்பவுமே வந்து ஆதாரங்கள் தேவைப்படாது. அந்த மனசுக்கு அது உண்மைன்னு அப்படின்ற உணர்தல் இருந்தாலே, உணர்ச்சி இருந்தால் மட்டுமே அதுக்கு போதுமான அளவு இருக்கும். ஸோ பிலீஃப்க்கும் ஃபேத்துக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃப்ரென்ஸ் இதுதான். நீங்கள் ரெண்டு விதமான நம்பிக்கைகள், ப்ரூஃப் வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பினாலும் சரி, ப்ரூஃப் இல்லாமல் என்னோட இன்ட்யூஷன் அடிப்படையில் நான் நம்புகிறேன் அப்படின்னாலும் சரி, ரெண்டுத்துக்குமே இந்தியாவில் சுதந்திரம் கம்ப்ளீட்டாக இருக்குது. அடுத்ததாக வழிபாடு, வர்ஷிப். ஸோ நீங்கள் எதை வேணாலும் வழிபடலாம். கடவுள் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை இயற்கையை நான் வணங்குறனாலும் வணங்கலாம், மனித நேயத்தை நான் வழிபட போகிறனாலும் வழிபடலாம், இல்லை எனக்கு மதமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் ஓகே தான். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் யாரை வழிபடணும், எதை வழிபடணும்னு இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்தியாவில் செய்ய முடியும். அதுக்கு ஒரு தனி மனிதன், சிட்டிசன்ஸ்க்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் சுதந்திரம் ஒரு தனி மனிதனுக்கு, சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு 5 விதத்தில் கொடுத்துருக்காங்க. ஒன்று தாட், சிந்தனை, எக்ஸ்பிரஷன், உணர்ச்சி வெளிப்பாடு, பிலீஃப், ஃபேத் அண்ட் பிலீஃப் அண்ட் ஃபேத் ரெண்டுமே நம்பிக்கையின் அடிப்படையில், வழிபாடு அப்படின்றது வர்ஷிப். இது எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. த்ரூ தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லா இன் கேஸ் ஆஃப் வயலேஷன். ஸோ பொதுவாக வந்து ப்ரியாம்பிள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட். நாட் என்ஃபோர்ஸபிள்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்திய அரசியலமைப்போ இந்திய அரசாங்கமோ கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தை அணுக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் ப்ரியாம்பிள். ஒரு மாரல் பிரின்சிபிளாக கொடுத்துருக்காங்க, அதை நம்மளாம் ஃபாலோ பண்ணணும், நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை அது வயலேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் போய் கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியாது. ஆனால் இந்த லிபர்ட்டி இருக்கு இல்லையா, இந்த தாட், எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆர்டிகல் 19 ஒரு ப்ரொவிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கான சுதந்திரங்கள், இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும்.
ஆர்டிகல் 19, 20, 21, 22 இந்த 4 ஆர்டிகல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லிபர்ட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் அப்படின்ற மாதிரி வந்துடுது. உங்ககிட்ட இருந்த சுதந்திரம் பறிக்கப்படும் போது நீங்கள் அணுகுமுறை நீதிமன்றத்தை அணுகி அதுக்கான நியாயத்தை நீங்கள் வாங்க முடியும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலயமா லிபர்ட்டிக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்க, என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லா இன் கேஸ் ஆஃப் வயலேஷன். ஸோ கிளியராக அந்த செகண்ட் கான்செப்டை பார்த்துக்கோங்க. மூன்றாவதாக என்ன சொல்ல வராங்கன்னா, liberty as elaborated in the preamble is very essential for the successful functioning of the Indian democratic system. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனநாயக முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஜனநாயக முறை ரொம்ப வெற்றிகரமாக செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட நீங்கள் சுதந்திரத்தை கொடுத்தாகணும். ஸோ சுதந்திரம் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் இந்தியாவில் ஜனநாயக முறையை வெற்றிகரமாக கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. However, இருந்தாலும் liberty does not mean license to do what one likes. ஸோ சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, நான் என்ன நினைச்சாலும் நான் செய்ய முடியும் அப்படின்றதுக்கான லைசன்ஸை இது நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்க கூடாது அப்படின்ற வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க. அண்ட் has to be enjoyed within the limitation mentioned in the constitution itself. அதுக்குன்னு சில வரையறை இருக்கு, அந்த வரையறைக்குள்ள தான் நீங்கள் அதை செயல்படுத்தணும். அதை தாண்டி போகும்போது உங்கள் மேலே கேஸ் வாங்குறதுக்கோ இல்லை வயலேஷன் கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லிபர்ட்டி சுதந்திரம் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க தனி மனிதனுக்கு, அதை நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் எடுத்துக்க முடியாது. நான் என்ன நினச்சாலும் நான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கூடாது. நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் அதை நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்குன்னு சொல்கிற லிமிடேஷன்ஸ் கான்ஸ்டியூஷனுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே தான் நீங்கள் அதை செயல்படுத்தி ஆகணும். அதை தாண்டி நீங்கள் செயல்படும் போது உங்கள் மேலே வழக்குகள் பதிவாகும் அப்படின்றத தெளிவாக டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ நாலாவது ஒரு விஷயம் என்னென்னா, இன் பிரீஃப், the liberty conceived by the preamble or fundamental rights is not absolute. ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம், நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்டா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் அப்சல்யூட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்டுக்கடங்காதது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட் அப்படின்னா கட்டுக்கடங்காதது, யாருக்குமே நான் கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்ய முடியாது. இட் இஸ் நாட் அப்சல்யூட் இன் நேச்சர் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் லிபர்ட்டி. அதே நேரத்தில் இட் இஸ் அ குவாலிஃபைடு கான்செப்ட், தகுதி பெற்ற ஒரு கான்செப்ட். இந்திய குடிமகனாக இருக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. தன் செயலுரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதுக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்க. அதே நேரத்தில் அதை நீங்கள் கட்டுக்கடங்காமலாம் பயன்படுத்தக்கூடாது, ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே தான் அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. The ideals of liberty, equality and fraternity in our preamble have been taken from French Revolution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, நீதி அப்படின்றது, அது ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற 3 கான்செப்ட்மே லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த 3 கான்செப்ட்மே ஃப்ரெஞ்ச் புரட்சி 1789 நடந்த ஃப்ரெஞ்ச் புரட்சினப்போ அவங்க பயன்படுத்திய கான்செப்ட் தான் இது எல்லாமே. நம்ம அப்படியே அதை எடுத்து ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். லிபர்ட்டி சம்மந்தமாக எல்லா கான்செப்ட்டுமே கிளியராக சொல்லிட்டாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் நம்ம பார்த்த எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கலாம். முதல்ல லிபர்ட்டினா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. It is absence of restraints on the activities of the individuals. ஒரு தனி மனிதன் தன்னுடைய செயலை செய்கிறதுக்கான தடுப்பு முறை யாருமே பயன்படுத்தக்கூடாது, யாருமே அவரை தடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்துறதுக்காகவோ இல்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த லிபர்ட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினேஷனில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இரண்டாவதாக நம்மளுடைய ப்ரியாம்பலில் லிபர்ட்டி, தன் செயலுரிமை அப்படின்னு அந்த கான்செப்டை எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டோட்டலாக 5 கான்செப்டில், 1 தாட், சிந்தனை, 2வது எக்ஸ்பிரஷன், உணர்ச்சி வெளிப்பாடு, 3வது பிலீஃப், 4வது ஃபேத், ரெண்டுமே நம்பிக்கையின் அடிப்படையில், 5வது வழிபாடு, வர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 19லையும் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா இந்த லிபர்ட்டி உங்ககிட்டேருந்து யாராவது பறிக்கிறாங்க இல்லை பறிப்போகுது ஏதாச்சும் ஒரு அடிப்படையில் அப்படின்னா அதை நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போய் நீதியை வாங்க முடியும். இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ப்ரியாம்பிள் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட். ஆனால் லிபர்ட்டி அப்படின்ற கான்செப்ட் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ப்ரொவைட் பண்ணதுனால அது என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்டாக மாறிடுச்சு. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி சம்மந்தமாக கொடுத்துருந்தாங்க. என்னென்னா நம்மளுடைய இந்திய ஜனநாயக முறைக்கு
சுதந்திரம் அப்படின்ற கான்செப்ட் தான் வெற்றிகரமான அமைப்பாக அமைஞ்சிருக்கு. சுதந்திரம் அப்படின்றது நம்மளுடைய மக்கள்கிட்ட நம்ம கொடுக்காம இருந்திருந்தோம்னா ஜனநாயக முறைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இதை நீங்கள் லைசன்ஸாக எடுத்துக்க கூடாது, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி லைசன்ஸாக எடுத்துக்காம ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும். அந்த லிமிட்டேஷன் என்ன அப்படின்றதையும் நம்மளுடைய அரசியலமைப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாலாவதாக, இட் இஸ் நாட் அப்சல்யூட் இன் நேச்சர். லிபர்ட்டி அப்படின்றது கட்டுக்கடங்காத ஒன்று இல்லை, அது தகுதி பெற்ற ஒரு கான்செப்ட் தான். இந்திய குடிமகன்கள் எல்லாருக்குமே இந்த லிபர்ட்டி அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் பெறதுக்காக தகுதி இருக்குது. அதே நேரத்தில் அதை நீங்கள் ஒரு கட்டுப்பாடு கூட தான் பயன்படுத்தணும். அதை தாண்டி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வயலேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற இந்த 3 கான்செப்டுமே நம்ம ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் தான் எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு தன் செயல் உரிமை லிபர்ட்டி அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம். நம்மளுடைய அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸில் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, சமத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.